எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு உதயநிதி அவர்கள் இன்னைக்கு கைது பண்ணப்பட்டார். இப்படி ஒரு கைது பண்ணப்பட்டதுக்கு அப்புறமா தமிழகத்தில் பல இடங்களில் போராட்டமானது நிகழுது. இந்த போராட்டத்தில் திமுக வச்சிருக்கக்கூடிய ஒரே ஒரு விமர்சனம், அவர் எதுக்காக கைது பண்ணப்பட்டாங்க அதையெல்லாம் தாண்டி திமுக வச்சிருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விமர்சனம் என்னன்னா, தாவேக அரசு வந்து பாஜக மாதிரியே மாறிட்டு இருக்கு, இந்த மாதிரி வந்து சகிப்புத்தன்மை இல்லாத அரசு. ஒரு கட்டத்துக்கு மேலே இது எப்படி போக ஆரம்பிச்சிருச்சுன்னா, நிறைய இடத்துல வந்து இந்த போராட்டம் சாலை மறியல் நடக்கிறப்போ அங்கே சில பிரச்சனைகள் வருது, அந்த வழியாக பாஸ் ஆகக்கூடிய வாகன ஓட்டிகள் அடிக்கிறது, இந்த மாதிரி வந்து நிலைமை வந்து திரும்ப ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு வன்முறை ஏற்படக்கூடிய ஒரு சூழல் அந்த இடத்துல உருவாகுது. இதற்கிடையில் பார்த்தோன்னா இன்னைக்கு ஈவினிங்கே வந்து நாங்கள் இவரை ரிலீஸ் பண்ணிவிடுவோம். இவரை வந்து ரிமாண்டில் வைக்கிறதுக்கான எந்த விதமான ஒரு நோக்கமும் எங்களுக்கு இல்லை. விசாரணைக்காக கைது பண்ணியிருக்கோம், எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. இன்னைக்கு ஈவினிங்கே ரிலீஸ் பண்ணிவிடுவோம்னு கோர்ட்டில் ஒரு வாதம் தமிழக அரசு சார்பில் வைக்கப்படுது. ஸோ ஈவினிங் திரு உதயநிதி அவர்கள் ரிலீஸ் பண்ணப்பட்டுருவார். ஆனால் கைது விமர்சனம் இதெல்லாம் தாண்டி அவர் என்ன பேசினாரு, அவர் பேசினதை இவங்க டிஃபெண்ட் பண்ணுறாங்க, எப்படி இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு ஏகப்பட்ட கேள்விகளானது இருக்குது. ஸோ இதை பற்றி ஒரு தெளிவான பார்வை கிடைக்கிறதுக்கு இந்த ஒரு வீடியோ உதவுன்றது என்னோட நம்பிக்கையாக இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தெரிந்த செய்திகள், தெரியாத உண்மைகள். இந்த கைதுக்கான காரணம் என்ன, இல்லை இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இதெல்லாம் வந்து அந்த பிரச்சனைகளை பற்றி கடைசியாக பேசுவோம். இதில் இருக்கக்கூடிய விமர்சனங்கள் என்னதை கடைசியாக பார்ப்போம். முதல்ல என்ன நடந்தது, இந்த பிரச்சனைக்கான காரணம் என்னன்றதை பார்ப்போம். தஞ்சையில் விவசாயிகளோட அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிற விதமாகவும் விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் திமுக சார்பில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுது. திரு உதயநிதி அவர்கள் அதில் பங்கேற்கிறார். பங்கேற்று பேசுகிறப்போ காவேரி சம்மந்தப்பட்ட சில கருத்துக்களை பேசுகிறார். அப்படி பேசுகிறப்ப திடீர்னு பார்த்தோன்னா அங்கே கூட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய சில நபர்கள் ஒரு நடிகையோட பெயரை சொல்கிறாங்க. அந்த நடிகையோட பெயரை சொல்கிறப்போ இவர் சில வார்த்தைகளை பேசுகிறாரு. அது ரொம்ப பெரிய பேசு பொருளாக மாறிடுச்சு. ஏன்னா தெளிவாக தெரியும், ஒரு சொல்கிறப்பவே அது தெரியும், ஒரு 18+ கமெண்ட் மாதிரி அது வந்துருச்சு. ஒரு டபுள் மீனிங்கில் வர மாதிரி ஒரு கமெண்ட் வந்துருச்சு. உடனடியாக இதுக்கு வந்து நிறைய இடத்துல பிரச்சனைகள் கிளம்புது. வலைதளவாசிகள் இதை பெரிய அளவில் எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. தாவேக்காவில் இருக்கவங்க இதை ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு கண்டனம் தெரிவிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் பெரிய ஒரு ஃப்ராக்ஷன் எப்போ கிடைக்குதுன்னு பார்த்தோன்னா, நேஷனல் மீடியாஸ் இதை கவர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா பொதுவாக வந்து தமிழகத்தில் நடக்கக்கூடிய சில நிகழ்வுகளை நேஷனல் மீடியாஸ் அந்த மாதிரி பேச மாட்டாங்க. சில ஆங்கில ஊடகங்கள் இதெல்லாம் வந்து யாருமே எதிர்பார்க்கல, இப்படி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் வந்து இந்த ஒரு பிரச்சனை பெரிய பேசு பொருளாக மாற ஆரம்பிக்குது. எல்லாரையும் போய் ரீச் பண்ண ஆரம்பிக்குது. அந்த வீடியோ பார்த்தா எல்லாருக்குமே தெரியும் அவர் அப்படி பேசியிருக்கக்கூடாது. சில நபர்கள் உடனே என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இல்லை அவர் வந்து தெரியாமல் பேசிட்டாரு, இல்லை கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் பேசினப்போ ஜஸ்ட் ஒரு ரியாக்ட் மட்டும் தான் பண்ணாருன்னு. ஆனால் நீங்கள் அந்த வீடியோ பார்க்குறப்பே தெரியும், அவங்க பேசுகிறப்போ எக்ஸாக்டாக அந்த குறிப்பிட்ட ஒரு வார்த்தை அங்கே மட்டும்தான் தண்ணி அதிகமாக வருதுன்னு சொல்கிறப்ப கூட அந்த ஸ்கிரிப்ட் பேப்பரை பார்த்து தான் படிப்பார். இதெல்லாம் வந்து விமர்சனத்துக்குள்ளாக வேண்டிய ஒரு விஷயம் தான். இன்றைக்கி காலையில் அவரோட வீட்டுக்கு காவல்துறையினர் போகிறாங்க. போயிட்டு அவர் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கிறதா செய்திகள் வெளியில் பரவுது. ரொம்ப நேரமாக வந்து இல்லைங்க ஒரு காலை கடன் முடிக்கணும், அந்த மாதிரி பாத்ரூம் போயிருக்காரு, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்கள் அந்த இடத்துல வந்து நீட்டிக்க பார்க்குறாரு. ஆனால் அது எதுவுமே வந்து முயற்சியில் பலன் கொடுக்கல. அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இவர் அரெஸ்ட் பண்ணது எந்தெந்த செக்ஷனில் பண்ணியிருக்காங்க, இவர் மேலே என்ன எஃப்ஐஆர் போட்டிருக்குன்ற அந்த டீட்டெயில்ஸும் நம்ம பார்த்தாகணும். எஃப்ஐஆரை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 9 பிரிவுகளில் இவர் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. பிரிவு 196 இரு குழுக்களிடையே பகைமையை தூண்டுதல், பிரிவு 192 கலவரத்தை ஏற்படுத்தும் நோக்கில் வேண்டுமென்றே தூண்டுதல், பிரிவு 61 குற்றச்சதி, பிரிவு 35(1) 2 குற்றவியல் மிரட்டல், 296 ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்தியது, பிரிவு 352 அமைதியை குலைக்கும் நோக்கில் வேண்டுமென்றே அவமதித்தல், பிரிவு 79 ஒரு பெண்ணின் மானத்தை அவமதிக்கும் வகையில் வார்த்தை, சைகை அல்லது செயல், பிரிவு 4 பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம், பிரிவு 67 ஆபாசமான உள்ளடக்கத்தை மின்னணு வடிவில் பரப்புதல். இந்த செக்ஷன், இந்த 9 செக்ஷன் கீழே மேலே எஃப்ஐஆர் வந்து போடப்பட்டுச்சு. அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி தஞ்சாவூர் கூட்டு போய் விசாரணை நடத்த போறன்றது காவல்துறை சார்பில் வந்து முதல்ல வந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் அந்த அரெஸ்ட் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமா இந்த நிகழ்வுகள் அப்படியே மாற ஆரம்பிக்குது. ஏன்னா நேற்று இந்த கமெண்ட் வெளியில் வருது. அதுக்கப்புறம் திமுக அதுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. திமுக பேஸ்டாக இருக்கக்கூடிய ஊடகங்கள் அதை சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பிரச்சனை எந்த இடத்துல ஆரம்பிக்குதுன்னா, தனிமனித தாக்குதல் தவறுன்னு ஆல்ரெடி நம்ம பேசியிருப்போம். அது மட்டும் இல்லாமல் ஒரு பர்சனோட பர்சனல் லைஃப்குள்ளே என்ட்ராகணுன்ற ஒரு வேலைன்றதே கிடையாது. ஆனால் இதை முழுக்க யாருமே, இந்த டிஎம்கேவும் சரி, இல்லை டிஎம்கே கூட இருக்கக்கூடிய அவங்களோட சப்போர்ட்டர்ஸும் சரி, இது யாருமே தப்புன்னு சொல்லலை. நான் சிம்பிளாக ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். நான் கேட்குறது சில பேருக்கு கோவத்தை தூண்டலாம், இல்லை இன்னும் சில பேருக்கு வந்து கஷ்டமாக கூட தெரியலாம். உதயநிதி பேசின வீடியோவை எடுத்து உங்கள் வீட்டில் பொம்பளைங்க இருப்பாங்க, எப்படியும் வந்து நீங்கள் வயசானவராக இருந்தால் உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கும், இல்லை ஒரு மீடியம் ஏஜில் இருக்கவங்களா இருந்தால் உங்களுக்கு மனைவி அக்கா தங்கச்சி இருப்பாங்க, இல்லை அதை விட சின்ன பையனாக இருந்தால் ஒரு டிஎம்கே சப்போர்ட்டர், ஒரு 18 வயசு கீழே இருக்கக்கூடிய நான் டிஎம்கே சப்போர்ட்டர்னா உனக்கு அம்மாவாவது இருப்பாங்க. நடுவில் எல்லாம் உட்காந்துட்டு அந்த வீடியோ ப்ளே பண்ணுங்கள். அந்த வீடியோ ப்ளே பண்ணிவிட்டு அங்கே சுற்றி இருக்கக்கூடிய உங்கள் குடும்பத்தை சார்ந்த பெண்கள் முகம் சுழிக்காமல் உங்களை பார்த்தாங்கன்னா நான் இதை பற்றி எதுவுமே பேசலை. அந்த அளவுக்கு அதில் தப்பான வார்த்தைகள் இருக்குது. இரட்டை அர்த்தம் படக்கூடிய ஒரு மொழியில் அவர் பேசியிருக்காரு. எந்த தைரியத்தில் நீங்கள் இதை டிஃபெண்ட் பண்ணுறீங்க? எந்த வகையில் வந்து இதெல்லாம் வந்து சரியில்லைன்னு பேசிட்டு இருக்கீங்க? சரி, இது கூட வேணாம்,
அந்த விளக்கத்தை உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களோட கண்களை பார்த்து உங்களால் கொடுக்க முடியுமா அவர் பேசுனதுக்கு? இதில் இன்னொரு சைடில் இந்த டிஎம்கேவோட ஐடிவிங்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா, முதல்வர் வந்து அப்படி பேசிட்டாரு, முதல்வர் வந்து இப்படி பேசிட்டாரு, திரும்ப இப்போ எடுத்து அதை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கேன். அவர் பேசுனது தப்புனா வழக்கு போடுங்க, இல்லை அவர் என்ன பேசியிருக்காருன்றதை பொதுவெளியில் கொண்டு போய் சேருங்க. நீங்கள் பேசுனது தப்பு, நீங்கள் பண்ணது ஒரு தப்புனா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இன்னும் சில நபர்கள் இருக்காங்க. திரு டிஆர்பி ராஜா அவர்கள்லாம் இன்னைக்கு பெருசாக பக்கமாக ஒரு அறிக்கைன்றதை போட்டிருக்காரு. போட்டுட்டு வந்து இது வந்து சகிப்புத்தன்மை இல்லாத அரசு, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறதுனால நாங்கள் பயந்துட மாட்டோம், அதை பண்ணிட மாட்டோம், இதை பண்ணிட மாட்டோம்னு. சகிப்புத்தன்மையை பற்றி யார் பேசுறது? ஒரு 10 செகண்ட் கிளிப்புக்காக பரிதாபங்கள் மேலே அவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையை கிளப்பி அந்த கிளிப்பே வந்து டெலிட் பண்ண வச்சுட்டு இப்போ இதெல்லாம் வந்து பேசிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக நீங்கள்லாம் வந்து இதை சப்போர்ட்டே பண்ணக்கூடாது. அவர் பேசுனது தப்புன்னு தெரிஞ்சிருச்சு, எல்லாருமே அதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. டிஎம்கே சப்போர்ட்டர் இருக்கக்கூடிய பல ஊடகவியலாளர்கள் கூட இதை வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து பேசக்கூடாது. எல்ஓபி ஒரு லீடர் ஆஃப் அப்போசிஷன் பார்ட்டின்னு நீங்கள் இருக்கப்போ, அதுவும் சட்டமன்றத்தில் உங்களுக்கான வேலை அந்த அளவுக்கு இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி பேசக்கூடாதுன்றது தான் எல்லாரோட ஒரு கருத்தும். சிம்பிளாக முடிச்சிருந்தீங்கன்னா வேலை முடிஞ்சுது. அதை விட்டுட்டு இதில் என்ன தப்பு இருக்குது, இதெல்லாம் வந்து ஒரு பேசு பொருளாக சொல்லி இதை ஒரு பெரிய பிரச்சனையாக மாற்றிட்டாங்க. இதில் இன்னொரு வேடிக்கையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த டிஎம்கேவோட ஐடி விங் கீழே இயங்கக்கூடிய சில முக்கியமான ட்விட்டர் அக்கௌண்ட்ஸ் இருக்காங்க. 4 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கிளாஸ் எடுத்தாங்க. ஒரு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கிளாஸ் எடுத்தாங்க. இந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் போயிட்டுருக்கு, டீசெண்டாக பேசணும், இப்படியெல்லாம் பேசணும். இப்போ இவர் பேசுனதுக்கப்புறமா டிவிகேவோட அல்காரிதமே அவங்க உடச்சிட்டாங்களாம். அதாவது எப்படின்னா வந்து டிவிகேவை பற்றி எல்லாரும் பேசிகிட்டு இருக்கப்போ அதை உடச்சி இப்போ பாருங்கள் டிஎம்கே எல்லாரையும் பேச விட்டாரு. அண்ணன் வந்து மொத்தமாக வந்து ஒரே ஆளாக டிஎம்கேவை வெளியில் கொண்டு வர வச்சுட்டாரு. டிஎம்கேவை பற்றி தான் இப்போ எல்லாரும் பேசியிருக்காங்க, இது ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. தம்பிங்களா என்னடா பிரச்சனை உங்களுக்கு? இதுக்கெல்லாம் நீங்கள் ஃபயர் விடக்கூடாதுரா. முகத்தில் துணி கட்டிட்டு போகலாமா, இல்லை எதிர யாரும் வராங்கன்னா அவங்கள ஃபேஸ் பண்ணாமல் தலையை குனிஞ்சிட்டு போகணுமா? இப்படி தான் யோசிக்கணும். அதை விட்டுட்டு இது ஒரு பெரிய ஏதோ சாதனை பண்ண மாதிரி அதை பெரிய அளவில் ஃபயர் விட்டுட்ருக்கீங்க. பேரோல் வருது, பேமெண்ட் வருதுன்றதுக்காக எதை வேணால் பேசுகிறலான்னு அர்த்தம் கிடையாது. திங்கிற சட்டில் சோத்தை வச்சா மட்டும்தான் திங்க முடியும். அதை தட்டில் வச்சுட்டாங்கன்றதுக்காக மற்ற எதை வச்சாலும் திங்கணும் முடியாது. புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. போராட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. நிறைய இடத்துல போராட்டம் நடக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே பிரச்சனை பெருசாகுது. ஒரு வாகனம் ஓட்டி அந்த வழியாக போகிறாரு. அந்த வழியாக போகிறப்போ அவரை இடிச்சிடுறாங்க சைடில் வரவங்க. இடித்த உடனே நின்று என்ன பிரச்சனை பேசுகிறாங்க. உடனே அங்கே போராட்டி இருக்க மொத்த பேர் வந்து பார்த்த அந்த வீடியோவை தெளிவாக 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு வந்து பின்மண்டையில் அடிக்கிறது. என்ன ஒரு தைரியம், இல்லை என்ன விதமான பழக்கம் இது? அதில் இன்னொருத்தர்லாம் பார்த்தோன்னா அவரோட அந்த ஸ்கூட்டரை எட்டி உதைக்கிறாரு. யார் கொடுத்தா இந்த தைரியத்தை? பிரச்சனை போயிட்டுருக்கு. முதல்ல நீங்கள் ரோட்டில் உட்காந்ததே தப்பு. இன்னும் சில பேர் அதை எப்படி டிஃபெண்ட் பண்ணுறாங்கன்னா, அங்கே தான் போராட்டம் நடக்குதுன்னு தெரியல, அந்த வழியாக யார் உங்களை போக சொன்னா? எந்த இடத்துல போராடிட்டு இருக்கீங்க? ரோடு பொதுமக்களுக்கான சொத்து. நீயும் தலைவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, என் தலைவனுக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை போய் பொதுமக்களுக்கு சொந்தமான ரோட்டில் உட்காந்து போராடிட்டு இருக்கீங்க. அந்த ரோடு வழியாக போனாங்களாம். இவங்க பிரச்சனை பண்ணுறப்ப அவர் இப்படி போனாராம், அங்கே நின்று முறைச்சாராம், அதனால இவங்க அடிச்சாங்களாம். ரோட்டில் போராடுறதுக்காக முதல்ல உங்களை தான் தூக்கி உள்ள வைக்கணும். என்னவோ உங்கள் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் உட்காந்து போராட்டம் பண்ணுறப்போ அதுக்கு நடுவில் ஒருத்தர் வந்துட்ட மாதிரி பேசிட்டு இருக்காங்க. முதல்ல இந்த அடிக்கிற தைரியத்தை யார் கொடுத்தா? காவல்துறையினரே அடிக்கக்கூடாது, விசாரணைக்கு கொண்டு போகல அடிக்கக்கூடாதுன்னு சட்டமானது இருக்குது. உங்களுக்கு என்ன அவ்வளோ தைரியத்தை யார் கொடுத்தது? இப்போ அதே இடத்துல கூட அவங்க 10 பேர் சேர்ந்து உங்களை அடிச்சிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? அப்போ உடனே வந்து இல்லை காவல்துறையினர் அடிச்சிருந்தா கூட காவல்துறையினர் அராஜகம்னு பேசியிருப்பீங்க. இந்த தைரியத்தை உங்களுக்கு யார் கொடுத்தது? இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா இந்த கொடிகம்பத்தை பூரா பிடிங்கி வீசுறது. திமுக அவங்களோட நேச்சர் என்னன்றது தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். இவங்களுக்கு பிரச்சனை வந்தால் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, இல்லை இதெல்லாம் வந்து என்ன மாதிரி ஒரு சூழலை உருவாக்கும், இது எல்லாருமே தெளிவாக தெரியும். அப்படி இருக்கப்போ அடுத்த ஜெனரேஷன் பாலிடிக்ஸை நோக்கி நீங்கள் போயிட்டுருக்கீங்க. 70களில் நடந்த அரசியலோ 80களில் நடந்த அரசியலோ இதுக்கப்புறம் கை கொடுக்காது. 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயத்தை பேசியிருந்தீங்கன்னு வைங்க, அது பெரிய பேசு பொருளாக மாறாது. ஆனால் உங்கள் சர்க்கிள் அது உங்களுக்கு ஒரு பெரிய ரீச்சை கொடுக்கும். நீங்கள் அசிங்கமாகவே பேசியிருந்தாலும் சரி. ஏன்னா ஏகப்பட்ட பிரச்சார பொதுக்கூட்டங்களில் பொதுக்கூட்ட மேடைகளில் ஸ்டார் பேச இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்ற ஆள்கள் எல்லாம் இப்படி தான் பேசுவாங்க. அது அப்போ பிரச்சனை கிடையாது. ஆனால் இன்றைக்கி டிஜிட்டல் உலகம், டிஜிட்டல் யுகம். இந்த டிஜிட்டல் உலகத்தில் நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களும் எத்தனை வருஷம் ஆனாலும் மாற்றப்படாது. ஸோ அப்படி இருக்கப்போ உங்களோட கட்சியை உங்களை நம்பி கொடுத்துருக்காங்க. உங்கள் அப்பா பார்த்துட்டாரு, உங்கள் தாத்தா பார்த்துட்டாரு, இப்போ அந்த கட்சி உங்களை நம்பி தான் இருக்குது. அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அதை கொண்டு போகணும். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஸ்பைக் மேலே ஏறதெல்லாம் பார்க்க மாட்டீங்க. உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே உங்கள் தாத்தாவால் வளர்க்கப்பட்ட அந்த கட்சியை அதில் பாதாளத்தில் குழி தோண்டி புதைக்கிற வேலை, அந்த வேலையை மட்டும் தான் பார்ப்பீங்க. இதில் RS பாரதி அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. என்ன, த்ரிஷா வந்து இந்த நாட்டுக்கு வந்து பிரைம் மினிஸ்டரா, இல்லை த்ரிஷா வந்து இந்த நாட்டோட முதலமைச்சரா, அவங்கள பற்றி பேசினா என்னன்னு வேற என்ன வார்த்தைகள் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அவர் பேசுனது வந்து இல்லை வயசில் ரொம்ப மூத்தவர், இதை நம்ம பேசுறது சரியாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. சிம்பிளாக ஒரு விஷயத்த சொல்கிறேன். இதெல்லாம் பேசிக்கான ஒரு சென்ஸ். பொது அறிவு கூட இல்லை, அடிப்படையான அறிவு. இவ்வளோ வயசாக இருக்குது, இவ்வளோ முக்கியமான பதவிகளில் இருந்திருக்கீங்க, அவ்வளோ பெரிய கட்சியில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்திருக்கீங்க. பதவியில் இருந்தால் மட்டும்தான் மரியாதை கொடுப்பீங்களா? ஒரு பெண்ணை தப்பாக பேசுகிறது தவறு.
அதுவும் இப்படி மோசமாக பேசுறது தவறு. அப்படி இருக்கப்போ என்ன பிரைம் மினிஸ்டரை பேசிட்டாங்க, என்ன சிஎம்ஏ பேசிட்டாங்க, என்ன சொல்கிறதே தெரியல. காலம் மாறி போச்சு, ஆனால் இவங்க மட்டும் மாற மாட்டாங்க. அதே டெம்ப்ளேட். இதில் இன்னொரு அல்டிமேட்டான ஒரு விஷயத்தை ஒன்று சொன்னார் பாருங்க. ஏங்க நாங்களாம் வந்து எம்ஜிஆர் இருந்தப்போ இப்படி தான் பேசணும், ஜெயலலிதா இருந்தப்போ இப்படி தான் பேசணும், நாங்களாம் வந்து இப்படி தான் பேசிட்டு இருப்போம். சார் நீங்கள் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறீங்க, உங்களெல்லாம் வந்து அப்பயே வந்து நீங்கள் பேசின பேச்சுக்கு உள்ள தூக்கி வச்சுருந்தாங்க, இல்லை இப்படிலாம் பேசுறது அரசியல் இல்லைன்னு யாராச்சும் காமிச்சிருந்தாங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி பேசியிருக்க மாட்டீங்க. அப்போ விட்டது இப்போ துரத்துது, அவ்வளோதான். ஒரு பேசிக்கான ஒரு நாகரிகம் இருக்கணும். அரசியல் மேடைகள் எந்த மாதிரி இருக்கணும், எந்த மாதிரி கருத்துக்கள் அந்த இடத்துல இது பண்ணணும். உங்கள் சும்மா கீழே இருக்கவங்களை ஃபயர் ரோடு வைக்கிறதுக்காகவும் எனக்கு இப்போயே அதுதான் கடுப்பாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது. என்னன்னா பேசுனது தப்புன்னு தெரியுது, எப்படிரா அதை டிஃபெண்ட் பண்ணுறீங்க? சரி ஓகே, ஏதோ பேசிட்டா இருப்பா, அப்படி பேசியிருக்கக்கூடாது, சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. ஆனால் உடனே வந்து இப்படியெல்லாம் பேசுனது அவர் கரெக்டாக தான் பேசினார், இப்படி பேசினார். இந்த இடத்துல பாருங்கள், அல்டிமேட்டான ஒரு விஷயம் என்னன்னா, திரு உதயநிதி அவர்களே சொல்கிறாரு, எங்க இதெல்லாம் வந்து நாங்கள் பயப்பட மாட்டோங்க, இதெல்லாம் வந்து கைதெல்லாம் பார்க்குறப்ப காமெடியாக தான் இருக்குது, இதெல்லாம் பார்க்குறப்ப காமெடியாக தான் இருக்கும், அதான் காமெடியாக நடந்துட்டு இருக்கு, அப்போ இதுக்கு 10 நிமிஷம் பாத்ரூம்லேயே உட்காந்துருங்க யாரா கேட்டு போகிறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு. ஒவ்வொன்றா சொல்கிறப்போ இன்னும் சில விஷயத்த சொல்கிறப்போ எமோஷனலாக வர மாதிரி இருக்குது எனக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்காங்க. இன்னும் சில இந்த ஐடிவிங்கோட ஐடிகள்லாம் போய் பார்த்தோன்னு இங்கே கீழே 50 பேரும் இதை டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்பா அவர் பேசுனதுல என்ன தப்பு? கட் பண்ணி வெட்டி ஓட்டிட்டாங்களாம். ஏங்க லைவ் போட்டதே சன் நியூஸ் தாங்க. அப்போ சன் நியூஸும் உங்களுக்கு எதிராக திரும்பிருச்சா? இல்லை சன் நியூஸும் வந்து நீங்கள் பேசக்கூடிய கருத்துக்களை வெட்டி ஓட்டிட்டாங்களா? ஆனால் ஒன்று, காலங்காத்தால் சோத்தை போட்டு உன்னை கூட்டு வந்ததுக்கு முன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டேன்ற மாதிரி சன் நியூஸ்காரன் இன்னைக்கு தான் தெளிவாக அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இதை சிம்பிளாக விட்டுருப்பாங்க. பெரிய அளவில் ஸ்ப்ரெட் பண்ணதே இவங்களாம். எதை வந்து மாஸ் காட்டலாம், மாசாக ஒரு சம்பவம் பண்ணலாம்னு சொல்லி பண்ணி வச்சிருந்தாங்களோ அது எல்லாமே இப்போ உங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. சரி, இந்த கைது சரியா தவறா? ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருக்குது. சரி, கைது முழுக்க சரியான ஒரு விஷயம். ஆனால் இந்த கேஸ்லாம் போட்டு ரொம்ப நாளைக்கு நிறுத்த முடியாது. அதனால தான் இந்த கேஸ் வந்து கோர்ட்டில் வந்தப்போ கூட எப்போ நீங்கள் ரிலீஸ் பண்ணி கேட்கப்பட்ட கேள்விக்கு, இவர் நாங்கள் ரிமாண்டில் வைக்கிற எண்ணமே எங்களுக்கு கிடையாது, நாங்கள் வந்து இவர் இந்த மாதிரி என்கொயரிக்காக தான் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டுருக்கோம், ஈவினிங்கே ரிலீஸ் பண்ணுற போகிறோன்னு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ உதயநிதி அவர்கள் நாளைக்கு கூடக்கூடிய சட்டமன்றத்தில் கண்டிப்பாக பங்கேற்பார், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் தேவையில்லை. ஆனால் என்ன பிரச்சனைனா, இதையும் இவங்க இப்போ பெரிய அளவில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா உதயநிதி அவர்களை ஒன்றுமே பண்ண முடியல, மாசுற அதிர இதுன்னு. ஒரு நிமிஷம், இந்த இதே குரூப்பு தானே காலையில் அரெஸ்ட் பண்ணப்பட்டப்போ பாசிச பாஜக அரசு, அதே மாதிரி தாவேக அரசு, இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா அடக்குமுறை ஒழிக ஏதோ சொல்லியிருந்தாங்களே, ஏதோ வந்து இந்த மாதிரி வந்து பேச்சு சுதந்திரம்ல கருத்து உரிமை இல்லைன்னு அரெஸ்ட் பண்ணுறப்ப அழுததும் சரி ஓகே ஈவினிங் விட்டுறேன்னு சொன்னது ஃபயர் வரதும் ஒரே குரூப்பா? புரியல, எனக்கு புரியல. ஒருவேளை உங்களுக்கு புரிஞ்சுன்னா என்னன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அரெஸ்ட் பண்ணால் கத்துறாங்க, ஆனால் அதே ரிலீஸ் பண்ணுறப்போ பார்த்தியே எங்கள் பவர்னு சொல்கிறாங்க. எனக்கு புரியல, உண்மையிலே புரியல. சரி ஓகே, இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இன்னும் சின்ன ஒரு நியூஸ் இருக்குது, அதையும் சேர்த்து சொல்லிடுறேன். எதுக்கு தாவேக்காரங்க சம்மந்தமே இல்லாமல் த்ரிஷாவை பேசுகிறப்போ ட்ரிகர் ஆகிறாங்கன்னு சொல்லி ஒரு சில கருத்துக்களை என்னாலே பார்க்க முடியுது. யாரை பற்றி பேசினாலும் தப்பு தான். இதில் நீங்கள் யாரை பற்றி பேசுகிறீங்க, அவங்க சிஎமுக்கு நெருக்கமானவங்களா, இதெல்லாம் வந்து எதையுமே பார்க்கக்கூடாது. பெண்களுக்கு எதிராக பேசுகிறப்போ எல்லாருமே அதை எதிர்க்கணும், அதை தான் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஓகே, சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. நான் கூட சம்மந்தமே இல்லாமல் ஒரு திருக்குறள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த திருக்குறளை சொல்கிறேன், யாருக்கு எப்படி தோணுதோ வச்சுக்கோங்கப்பா, நிர்வாகம் பொறுப்பல்ல. புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அறங்கூறும் ஆக்கம் தரும். இந்த ஒரு திருக்குறளை வந்து சமீபத்தில் ஒரு நடிகை ட்வீட்டாக போட்டிருந்தாங்க. அந்த ஒரு குறளுக்கு அர்த்தம் என்னன்னா, மற்றவங்க இல்லாத இடத்துல அவங்கள பற்றி புரணி பேசுறது, இல்லை அவங்கள பற்றி வந்து தவறாக பேசுறதுன்றது ஒரு நல்ல ஒரு மனிதனுக்கான அழகு இல்லை. அப்படி வாடுறதுக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகலான்ற மாதிரி ஒரு அர்த்தமுடைய ஒரு திருக்குறள். இது ஒரு நடிகை போட்டாங்க, என்னோட கண்ணில் பட்டுச்சு, காமிச்சிட்டேன். இதுக்கு நான் ஜென்ரலாக தான் காமிச்சேன், எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நம்மளாம் ட்விட்டரில் போய் பாருங்க, அவங்க போட்ட ட்வீட் அங்கேயே இருக்கு. ஸோ இந்த ட்வீட் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா. அக்கா கனிமொழி அவர்கள் மிகப்பெரிய கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க. உயர்நீதிமன்றத்திலிருந்து இன்னைக்கு ஈவினிங்குள்ள ரிலீஸ் பண்ணணும் வந்ததுக்கப்புறமா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவாக திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் ஆணவம்ன்றது அழிவை தரும், மிகப்பெரிய அளவு தாவேக அரசு வீழ்ச்சி நோக்கி போயிட்டு இருக்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தில் பேசிட்டு இருக்காங்க. நான் திரும்பவும் சொல்றேன், ஒரு கவர்மெண்ட் மேலே விமர்சனங்கள் இருக்கலாம், இருக்கணும். காவேரி பிரச்சனை இருக்கு, நாளைக்கு சட்டமன்றம் கூடுறப்போ பட்ஜெட் தாக்கல் பண்ண போறாங்க, இதை பத்தி பேசுறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஒரு பெண்ணை பத்தியோ ஒரு நடிகையை பத்தியோ இதெல்லாம் பேசுறதுக்கு என்ன விதமான இது வந்து என்ன ஒரு லாஜிக்கில் வரும்னு எனக்கு தெரியல. சிம்பிளாக இன்னொன்று சொல்கிறேன், இப்போ 2 பேருக்கு நடுவில் தொழில் போட்டி ஏதோ ஒன்று நடந்துட்டுருக்கு, அந்த தொழிலை பற்றி பேசுகிறாங்க, இல்லை அது சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு பிரச்சனையை பேசுகிறாங்கன்னா சரி ஓகே, அது சம்மந்தமுடைய ஒன்று. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் நீ உன் பாஸ்டில் எப்படி இருந்த தெரியுமா, நீ இதை என்ன பண்ணிட்டு இருக்க தெரியுமா, இந்த மாதிரியெல்லாம் பேசுறதுன்றது சம்மந்தமே இல்லாத ஒன்று. அரசியலாம் அந்த மாதிரி தான், அரசியல் எதையும் ஒப்பிட முடியாது. இருந்தாலும் சொல்கிறேன், அரசியல் ரீதியாக எதிர்க்கிறதுக்கோ அரசியல் ரீதியாக பேசுறதுக்கோ அவ்வளோ விஷயம் இருக்குது. அதையெல்லாம் விட்டுட்டு நான் பர்சனல் அப்யூஸ் தான் பண்ணுவேன், பர்சனல் அப்யூஸ் மட்டும்தான் என்னோட கட்சியை வளர்க்கணும்னு நினச்சாங்கன்னா இது அதுக்கான காலகட்டம் கிடையாது. எல்லாருக்கிட்டையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரி நான் பேசுனதெல்லாம் கட்டி வெட்டி ஒட்டிட்டாங்க, சாரி கட் பண்ணி வெட்டி ஒட்டிட்டாங்க, அந்த மாதிரிலாம் போய் சொல்ல முடியாது, மாட்டிப்பீங்க. நீங்கள் பேசுனது வந்து உங்களோட மீடியாலே வந்திருக்கு. அப்படி இருக்கப்போ இந்த காலத்தில் எதையுமே மறைக்க முடியாது. அது இன்னொரு வருத்தமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இப்படி பேசியிருக்காரு, தொட்டதுக்கெல்லாம் போராட்டம் பண்ணுற சில அமைப்புகள்
பெண்கள் சார்ந்த அமைப்புகள் யாருமே இதை பற்றி பெருசாக பேசலை. அண்ட் மீடியாஸ் வந்து இதை பெரிய அளவில் காமிச்சிருக்கணும், உண்மையிலே காமிச்சிருக்கணும். ஆனால் யாருமே வந்து பெருசாக பேசலை. இங்கிலீஷ் மீடியாஸ் பேசுகிற அளவுக்கு கூட தமிழ் மீடியாஸ் இதுக்கான கவரேஜை என்ன பேசினார்ன்றதை காமிக்கல. ஊடகங்கள் தங்களோட பணியை ஒழுங்காக செய்யறாங்களா இல்லையான்றது இந்த மாதிரி சில நிகழ்வுகள் மூலியமாக தான் தெரியும். யாரோ ஒரு நடிகைக்கு கல்யாணம், யாரோ ஒரு நடிகருக்கு கல்யாணம், மைக்கு தூக்கிட்டு பின்னாடி ஓடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி விஷயங்களை கவர் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு, அதை எடுத்து காமிங்க. அரசோட நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அதையெல்லாம் காமிங்க, விமர்சனத்தை வைங்க. ஆனால் அதெல்லாம் பண்ணுறதை விட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஒன்றும் தெரியல. சரி, ஓகே, எனக்கு இதெல்லாம் தோணுச்சு, இது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இதில் உங்களுக்கு எதுவும் மாற்று கருத்துக்கள் இருக்கலாம், இல்லை சில பேர் வந்து இதை வந்து சப்போர்ட் பண்ணலாம். உங்களோட கருத்துக்கள் என்னதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் திரும்பவும் சொல்கிறேன், அவர் பேசுனது தப்பு. ஆமாம் தப்பு. இதுக்கப்புறம் பேசலைன்னா வேலை முடிஞ்சுது. அதை விட்டு டிஃபெண்ட் பண்ணுற வேலையை வச்சுக்கினேன். அதை விட்டுட்டு ஏகப்பட்ட பேர் அதை டிஃபெண்ட் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுடன் விடுபெறுது உங்கள் ராஜேஷ் கண்ணன்.